சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே, அதாவது தேர்தலில் வெற்றி யாருக்கு வெளியான புதிய கருத்து கணிப்பு. இதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தென்றால் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். 2026ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் பரபரப்பு அதிகரித்து வருகிறது. நடிகர் விஜய் தலைமையிலான அரசியல் முன்னேற்றங்கள் தற்பொழுது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. அதாவது 2026 தேர்தலில் களமிறங்கி தீவிரமாக செயல்பட்டு இருக்கும் தாவேகா தலைவர் விஜய் அனைத்து முக்கிய கட்சிகளும் அடுத்து தேர்தலுக்கான திட்டமிட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை மற்றும் தொகுதி பங்கீடு போன்ற பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. இதன் நடுவே விஜயின் அரசியல் களத்தில் இறங்கியிருப்பது தேர்தலையொட்டியே மேலும் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. சமீபத்தில் நடந்த கரூர் துயரம் சம்பவத்தில் பல சட்ட ரீதியான சிக்கல்கள் எதிர்நோக்கிய விஜய் அவற்றை பொறுமையாக சமாளித்து தனது கட்சி மீண்டும் வலுப்படுத்தினார். இதனையடுத்து கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை விஜய் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியிருக்கிறார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனை அடுத்து நாம் பார்க்கும் பொழுது யாருக்கு வெற்றி புதிய கருத்து கணிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவுக்கே முழுக்க இருக்குது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்று பார்த்தால் 78.2% திமுக முன்னணியில் இருக்கிறது. இரண்டாவதாக எடப்பாடி பழனிசாமி 68.3 இடங்களில் பர்சன்டேஜாக இருக்கிறார். மூன்றாவது இடத்தில் தாவேகா தலைவர் விஜய் 58.4% இருக்கிறார். அதாவது அதுக்கடுத்து பாஜக 51.2% முன்னணியில் இருக்கு. அதாவது இதனிடையே நம்ம பார்க்கும் பொழுது என்னவென்று பார்த்தால் 2026 கண்டிப்பாக திமுக அதாவது மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் ஆட்சியை பிடிப்பார். அடுத்த 4 வருடத்திற்கு 2026, 27, 28, 29 அதாவது 2031 தான் எலெக்ஷன் நடக்கும்னு நினைக்கிறேன். இரண்டாவது எலெக்ஷன் அது வரைக்கும் திமுக கையில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தகவல் நமக்கு கிடைத்திருக்குங்க. அதாவது இதனிடையே முன்னணியில் இருப்பது திமுகவாக இருந்தாலும் தாவேகா தலைவர் விஜய் கொஞ்சமாக காய்கள் நகர்த்தி கொண்டு வருகிறார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது 2026 தேர்தலை முன்னிட்டு விஜயின் அரசியல் நடைமுறைகள் எவ்வாறு மாறும் என்பது தற்போது தமிழக அரசியல் மிகப்பெரிய சுவாரஸ்யமாக மாறியுள்ளது. மக்கள் எதிர்ப்பையும் கூட்டணி கணக்குகளுக்கும் ஒன்றியும் தருணத்தில் விஜயின் முடிவு அரசியல் சமீபத்தில் ஒரு விஷயமாக பேசப்பட்டு வருகிறது. அதாவது எடப்பாடி பழனிசாமியை பற்றி அவ்வளோவும் பேசுறது இல்லைங்க. இப்போ அண்ணாமலை அப்புறம் யாருங்க இவங்களெல்லாம் பற்றிலாம் கூட அவ்வளோ பேசலை. அதாவது இப்போ பேசுறது என்னவென்று பார்த்தால் தாவேகா தலைவர் விஜய் கட்சிக்கு வரக்கூடாது அப்படின்றதுனால நிறைய சிக்கல்கள் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக இப்பொழுதிலிருந்து விஜய் தொடங்கினால் கண்டிப்பாக அவர் ஜெயிக்கலாம். உறுதியாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக என்னதான் முதலிடத்தில் இருந்தாலும் விஜய் 2வது இடத்தை பிடித்து அவர் முன்னணிக்கு வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. சூழல்கள் மாற்றிக்கொண்டே இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளர் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.